தெரியும். படத்துல வேற பிளே பாய் நடிக்கீங்க, சரக்கு இது. இந்த படத்துக்கு அப்புறம் நல்லவரா இருக்கீங்களா, கெட்டவரா எதுவும் மாறிட்டீங்களா? சார் அப்படிலாம் மாற முடியாது சார். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் மாறினா நான் எங்க போறது? அப்படிலாம் படத்துக்கு அப்புறம் மாற முடியாது. கேரக்டருக்காக மாறுறதான், அதோட சரி சார். பார்ட்டி டிஸ்கோலாம் எங்க கூட போறதே இல்லையா? இப்படி அவன் திட்டுவாரு வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எங்க உங்களை கூடி எங்க முயற்சி நடந்திருக்கு பாருங்க. நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு சார். இன்னும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 40 படங்கள் வருது வெயிட்டிங்ல இருக்கு போல இருக்கு. அண்ட் இப்போ வந்து எந்த படங்களும் இப்போ பெரிய ரிலீஸஸ் எதுவும் இல்லை. நல்ல டேட் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜுக்கும் நல்ல டேட்டா இருக்கு சார். இதில் இஸ்லாமிய சகோதரராக நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த பிரியாணினாலே அவங்கள தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஏன்னா நம்ம எல்லா படத்துலையும் அவங்கள தீவிரவாதி அந்த மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? வெங்கட் பிரபு படம் சார், ஜாலியாக இருக்கும் சார். இதில் கான்ட்ரவர்சி எதுவும் கிடையாது சார். இல்லை டெய்லி பிரியாணி சாப்பிடாம தூங்க மாட்டீங்கன்னு வேற சொல்கிறாரு சார். கேரக்டர் சார். இன்னைக்கு என்ன கேட்குற மாதிரி கேட்குறீங்க? ராம்கி சாருங்களா? அது டேரக்டர் சொல்லுவார். ராம்கி சார் வந்து விஜய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் நாசர் சாரோட சன் இன் லாவாக பண்ணுறாங்க. இது த்ரூ அவுட்டாக அவங்க மேலே தான் கதை போகும். ஆக்சுவலி வந்து இவங்க கதை வேறு, அவங்க கதை வேறு. ஒரு சுச்சுவேஷனில் இந்த 2 கதையும் சேர்ந்துடும், ஒரு இடத்துல ஜாயின் ஆகிடும். அது எப்படி ஜாயின் ஆகுது அப்படிங்கிறது தான் படம். பிரியாணி வந்து எதனால லேட் பண்ணுறோம் அப்படின்னு சார், அது ப்ரொடியூசர் தான் சார் சொன்னோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு உங்களுக்கு. ஒரு எடிட்டர் அவரே உங்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸோ மச் ஒர்க் அந்த டைமில் இருந்தது. ஸோ அந்த டைம் எங்களுக்கு ஜானர் வைஸும் வந்து வேறு ஒரே ஜானர் படங்கள் வர வேணாம் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசர் சைடுமே. இப்போ ஒரு பர்டிகுலர் இன்னைக்கு வந்து ரிலீஸ் டேட்டு சம்மந்தப்பட்டு நிறைய பிரச்சனைகளாக வந்து பேசிகிட்டு இருக்கு. பட் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வந்து ஒரு 50 ரிலீஸ் டேட்ஸ் தான் இருக்குது. அந்த 50 டேட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு 300 படங்கள் தயாராகுது. எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ரிலீஸ் டேட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரே மாதிரியான ஜானர் ஃபிலிம்ஸ் வந்து, அதாவது ஒரு ஆக்ஷன் படம் வர நேரத்தில் ஒரு காமெடி படம், அது வேறு மாதிரி வர்றப்போ அந்தந்த ஆடியன்ஸஸ் போய் அதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரே கிளாஸ் ஆகிறப்போ அதனுடைய ஓப்பனிங் இது எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. யுவன் சங்கர் ராஜாவுக்கு இது 100வது படம். இதில் உங்களுடைய தனித்தன்மை எப்படி வெளிப்படுத்தியிருக்கு? ஏன்னா உங்கள் டிவி பேட்டியில் ஒன்று சொன்னீங்க, எனக்கு விருப்பமில்லாத கதையில் கூட நான் மியூசிக் போட்டிருக்கேன்ட்டு. இதில் அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். விருப்பப்பட்டு என்னென்ன வெற்றிகள் போட்டிருக்கீங்க, புதுசாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணிக்கிங்க? ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறது எல்லாருமே எல்லா படத்துக்கும் ட்ரை பண்ணுறது தான். பட் அது எப்படி ரீச் ஆகுது? இப்போ வந்து நாங்கள் புதுசாக போய் சைனாவில் போய் ரெக்கார்ட் பண்ணோம், புது இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட். 2 பேர் வந்து ஒரு நைட்டில் ஓவர் நைட்டில் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வைஸுக்கு சாங்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஈஸியாக ரீச் ஆகணும். அதில் என்ன புதுமை பண்ண முடியும் அப்படின்றதுனால சில சாங்ஸில் வந்து ஆக்சுவலி ஒரு சாங்கில் வந்து ஒரு ரேப் சாங்கில் வந்து நாங்கள் டியூனே போடாமல் பல்லவி சரணம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேப் எடுத்துகிட்டு அதுக்கு சுற்றி ரேப் அண்ட் கானா மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிச்சம் எல்லா சாங்லேயுமே நான் ட்ரை பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் நியூ சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது. வெங்கட் பிரபு சார், இன்னைக்கு மியூசிக் டைரக்டரும் அந்த ஹீரோயினும் ஒரே மாதிரி கலர் காஸ்டியூமில் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? 100வது படங்கிறனால அந்த மாதிரி ஏதாவது வேறு எதுவுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணல இல்லைங்க? இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசுனவே, இவ்வளோ மியூசிக் பற்றி அவ்வளோ சொன்னார், இதெல்லாம் பண்ணியிருக்க சொன்னார், அதெல்லாம் நீங்கள் பார்க்காம 2 பேரும் யூனிஃபார்மாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே. இதான் முதல் முறையாக வந்து மாண்டி தாக்கர் யுவன் சங்கர் ராஜா மீட் பண்ணுறாங்க. சரி சார், அப்படின்னா பிரியாணினாலே ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் கொஸ்தும் இல்லாமல் இருக்காது. இதில் பிரேம்ஜி அந்த 2ல் என்ன? ஏன்னா லெக் பீஸ் யாருன்னு சொல்லிட்டீங்க. பிரேம் முட்டை ஃபுல் பாயில், அதான் ஃபுல் பாயில் அவிச்ச முட்டை. சமீபத்தில் ஒரு படத்தில் டைரக்டர் சொன்னார், நீ முதல்ல போய் பிரேம்ஜிட்ட நடிப்பு கற்றுட்டு வான்னு சொல்கிறீங்க.
இப்போ இந்த கதையில் ராம்கியும் கார்த்தியும் என்ன மாதிரியான நடிப்பை பிரேம்ஜிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க? அதுக்கு அந்த படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சிட்டேன் நான். அதனால அது ஒரு மொக்க சீனு. அதுக்கு போய் நீங்கள் போய் பேசுறீங்க. பிரேம்ஜியை பற்றி நான் வந்து சொல்கிறதெல்லாம் ஒரு சீனா அது தேட்டரில் சிரிப்பு இது மாதிரி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சும்மா கிளாப்ஸ் வரணுன்னா அந்த பிரேம்ஜி வந்து அப்படி பிரேம்ஜி இந்த மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னா சிரிப்பாங்க எல்லாரும். அது அந்த மாதிரி சும்மா கிளாப்ஸ் வாங்குறதுக்காக சொன்ன ஒரு விஷயம்தான். அது வந்து என் அசிஸ்டண்ட் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணான். அதனால் வந்து அவன் கூப்பிட்டு நடிக்க சொன்னதுனால அது நடித்தேன். அந்த பையன் வந்து ஏதாவது திடீர்னு இந்த மாதிரி கேட்டோடனே எனக்கு கவுண்டரில் திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா வேறு என்ன சொல்கிறது, சரி மிர்ச்சி சிவாவை சொன்னால் அவன் ஏதாவது கோச் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வெளியில் நிறைய படங்கள் பண்ணுறான். ஸோ இவன் மட்டும் தான் என் படம் பண்ணுறான். இவனை மட்டும் தான் நான் கலாய்க்க முடியும். அதனால் இவனை வச்சு நான் அது சொன்னது. ஸோ நாங்களாம் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னீங்க. ராம்கி இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவர் உங்கள் மாஸ்டர் யார் மாதிரியாவது இருக்கிறனாலயா? இல்லை நான் இல்லை உண்மையிலேயே நாங்கள் ராம்கி சார் ஃபேன். எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு ராம்கி சார் மாதிரி யாராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நாங்கள் எல்லாருமே ராம்கி சாரோட ஃபேன். இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி நான் உண்மையிலே சத்தியமாக பிரேம்ஜி வந்து அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவான் உண்மையிலே. ஸோ அதெல்லாம் பார்த்து அவன் இல்லை கரெக்டாக அந்த சமயம் அமைஞ்சது. நான் போய் கேட்டேன். அவரும் வந்து அந்த சமயத்துக்கு வந்து he was also ரெடி. அந்த ரீஎன்ட்ரிக்காக he was வெயிட்டிங். அது அந்த சமயத்தில் கிளிக் ஆகிடுச்சு. அது எனக்கு ரியாஸ் தான் சொன்னார், நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்க. பிஆர் ரியாஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் தான் இருக்காங்க. ரியாஸ் சார் தான் வந்து எனக்கு ஒரு வாட்டி வந்து ரிமைண்ட் பண்ணார். அந்த கேரக்டர் சொன்னீங்க சார், ஒரு வாட்டி ராம்கி சார் பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்காருன்ற மாதிரி சொன்னார். போய் ராம்கி சார் போய் பார்த்தேன். இன்னும் அதே மாதிரி இருந்தார். இன்னும் வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் ஓகே, மக்களுக்கு ஓரளவுக்கு தான் துன்பம் தரணும். என்னோட டைரக்ஷன் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போகிறோன்னு நினைக்கிறேன் நான்.